வணக்கம். மாலையம்மன் ஆஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது இன்றைய பதிவில் பார்க்க போவது 2025-26 ஆண்டுகளுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். மே மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே இந்த குருப்பெயர்ச்சி நடப்பதற்கு. ஸோ இந்த குருப்பெயர்ச்சியால் கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டில் குருப்பெயர்ச்சி மட்டுமல்ல சனிப்பெயர்ச்சியும் நிகழவிருக்கு. அப்படி சனிப்பெயர்ச்சி நடக்கும் பொழுது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிவடைந்து நற்பலன்கள் நடக்க இருக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த குருப்பெயர்ச்சியால் இவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார குரு பகவான் வர்றார். அப்போது 12இல் இருக்கிற ஒரு கிரகம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ல் குரு நின்றா அந்த இடம் பால் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நித்திரை அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்களாகவே சில விஷயங்களை எண்ணி எண்ணி தன்னோட தூக்கத்தை தொலைப்பாங்க. அதனால் நம்ம சொல்லவிருக்கிறது என்ன அப்படின்னா, எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நடக்கிறது நடக்கத்தான் போகுது, யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்களாக உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் சில விஷயங்களுக்கு ஊன்றுகோள்களாகவும் செயல்படும். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியோர்களின் உதவி அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்கு 4ஆம் இடமான துலாம் ராசியை கோச்சார குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தாயோட அன்பு, அரவணைப்பு, முழு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க இருக்கும். தாயோட ஒரு பிணைந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6ஆம் இடமான தனுசையும் கோச்சார குரு பார்க்குறாரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி, தோல்வி மட்டும் கிடையாது, நோய் ஸ்தானமும் கூட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு பார்க்குற இடம் சுபிட்சம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோய் ஸ்தானத்தை கோச்சார குரு பார்க்குறார் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். உங்களோட முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றிகளை கொடுக்க போகிறதும் அந்த குரு பார்வை தான். அதனால் சின்ன ஒரு பிணிப்பீட வந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. பெரிய பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னா வராது, வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்குற கோச்சார குரு தான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆயுள் வளரும். அப்படிங்கும்போது ஆயுள் வளரும்போது என்ன ஆகும்? 8ஆம் இடத்துல ஆயுள் வளரும்னா நமக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நோயால் நமக்கு பெரிய தாக்கங்கள் எதுவும் வரப்போறது இல்லை. இதுலேயே என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. அப்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பின் போகிறதும் எடுத்துக்காதீங்க, முன்னோக்கி நகருங்க. நீங்கள் முன்னோக்கி நகரும்போது இந்த குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் சவகாசம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல கோச்சார குரு இருக்கிறதுனால, கூட்டு தொழிலை பார்க்கறதுனால 7ஆம் இடம் அப்படிங்கிற நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லவிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலக போகுது. உங்களுடைய 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு கோச்சார குரு பகவான் பார்வை கிடைக்க போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போவது கிடையாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்தெந்த நல்ல விஷயங்களெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை தைரியமாக செய்யுங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. செலவழிச்சிட்டு ஐயோ செலவழிச்சிட்டமே அப்படிங்கிற மன உளைச்சல் உங்களுக்கு வரும். அதனால் தேவையற்ற செலவுகளை இதெல்லாம் சொல்லுவது, ஆனால் நடக்கும்போது அதை நம்மளால் நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் இதை பார்க்குற வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா, ஓ அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் சுருக்கி செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம்.
ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல கோச்சார குரு இருக்கிறாரு. 12ஆம் இடம்ங்கிறது சேமிப்பு. அப்போ உங்கள் சேமிப்புகளை கரைக்கும் ஒரு நிலைமை இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதனால் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பதிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். வணக்கம்.